அன்னைக்குள்ள பிரசங்கம் அப்படித்தான் இருந்துச்சு. வேறுபாட்டை குறித்து பேசுவோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கண்ணை மூடிட்டு பிரசங்கம் பண்ணலாம், கண்ணை மூடிட்டு சொல்லலாம். பிரசங்கிறத பற்றி தான் பிரசங்கம் பண்ணுவார். வருகை குத்தி நான் புரியுதா பேசுறது? ஏதோ சந்தோஷமா இருக்கும். திருப்பிரசங்கம், என்னுடைய தகப்பனார் திருப்பிரசங்கம் 55 ஆண்டுகள் ஊழியம் செய்தவர்கள். பாஸ்டர் ஆசிர் பாஸ்டருடைய அப்பா, எங்கள் அப்பாலாம் நண்பர்கள். இப்போ நான் பிறக்கிறதுக்கு முந்தைய பழைய நண்பர்கள் அவங்கெல்லாம். திருப்பிரசங்க தகப்பனார் காது குளிர கட்டிருக்கேன். தோத்துற இயேசு சீக்கிரம் வருகிறார், இயேசு சீக்கிரம் வருகிறார்னு பேசினாங்க. அன்னைக்கு ஒரு காலத்தில் பிரசங்க வரலாம், இயேசு வருகிறார், இயேசு வருகிறார்னு பேசினாங்க. இப்போ தலைகீழ பேசிக்கிட்டு இருக்காங்க, தருகிறார் தருகிறார்னு பேசுறாங்க. அணைய தரார், பூனையை தரார், பட்டியை தரார்னு இப்போ இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் seek first the kingdom of God அப்படி பேசுறதை விட்டுட்டு கட்டியலா ஒருத்தர் கட்டவளுக்குன்னு விடுதலைங்காரி, இன்னொருத்தர் கட்டணுங்காரி, இன்னொருத்தர் அவுக்கணுங்காரி. யார் கட்டுவாவளோ யார் அவுப்பாவளோ ஒன்றும் தெரியல. கட்டியலா அன்னைக்கு கள்ளங்கப்படலாம் பிரசங்கம் பண்ணாங்க. ரட்சிக்கப்படு, ஞானசானப்படு, பிதாக்குமார் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஞானசானப்படு. குழந்தை ஞானசானம் பைபிளில் இல்லை, தெளிப்பு ஞானசானம் பைபிளில் இல்லை. கேட்டியா? பரலோகத்து பொண்ணா ஒரே ஸ்நானம் தான். ஆமாம், பிதாக்குமாரம் பரிசுத்தாவி நாமத்தில் மூழ்கி ஸ்நானம் எடுக்கணும். இப்படிலாம் தெளிவாக பேசினாங்க. இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் மண்டபத்தில் கூட்டம், அங்கே கூட்டம், ரேடியோவில் பிரசங்கம், டிவியில் பிரசங்கம், ஃபேஸ்புக்கில் பிரசங்கம், இன்ஸ்டாகிராமில் பிரசங்கம், ட்விட்டரில் பிரசங்கம், வாட்ஸ்அப்பில் பிரசங்கம், ஃபேஸ்புக்கில் பிரசங்கம். எல்லாம் இப்போ மோட்டிவேஷன் ஸ்பீச் ஆகிட்டு. அங்கே 3000 பேர் 4000 பேர் இருக்கான்னு. 3000 பேர் 4000 பேர் வரட்டு. உணர்த்துக்கிற பிரசங்கம் இருக்குதா? எச்சரிக்கிற பிரசங்கம் இருக்குதா? ஹலோ.